ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும். அப்படித்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதை நீ நிச்சயமாகவே தாண்ட வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போன்றது. அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் உன் குரல், என்னுடைய குரல் உனக்கு இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுத்து உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என என் கையை நான் தருவேன். அப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த மாயையிடம் சிக்கிக்கொள்ளாமல் என் கையை நீ நம்ப வேண்டும். அப்பாவின் கை உனக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொடுக்கும். வெற்றி அடைவா என்ற எண்ணத்தை கொடுக்கும். அதனால் உன்னுடைய ஆபத்தான காலத்தில், மாயை என்ற வலையில் சிக்கி தவிக்கும் ஆபத்தான காலத்தில் நான் உனக்கு கையை தருகிறேன். என்னுடைய கையை உன்னுடைய நம்பிக்கையால் பிடித்துக்கொள். பிடித்து கொண்டு மேலே ஏற வா. மேலே ஏற தயாராக இரு. அதை நிச்சயமாகவே கடந்து விடுவா என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கையை பிடி. நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். என் பலத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன். என்னுடைய அனுக்கிரகம் மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன். நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்த என்னுடைய குழந்தை. அப்பாவின் கை உனக்காகவே இருக்கிறது. என் கையை இறுக பிடித்துக்கொள். என் கையை நீ விட்டு விடாதே. நீ இப்போது பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள இருக்கலாம். அதனால்தான் என்னுடைய கை தருகிறேன். பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் இவ்வளவு நேரம் போராடி கொண்டிருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு எழுந்து என்னுடைய கையை பிடித்துக்கொள். உனக்காக நான் இருக்கிறேன். உன் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே. பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். மாயை என்ற வலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். மாயையின் பிடியை நான் அவிழ்த்து காமிக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே என்னால் இது சாத்தியம். என்னால் இது முடியும். நம்பிக்கையோடு என் கையை பிடி. நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன். தன்னம்பிக்கையாக இருக்கிறேன். என் கையை எதற்காகவும் விட்டு விடாதே. நீ பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே தவிர தோல்வியில் உன்னை இழுத்துச் செல்லாது. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம். எனவே நீ கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் வெற்றி அடைவாய். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, என்னையே நினைவில் நிறுத்திக்கொள். என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையே செய். என்னுடைய ஆணைப்படியே செய். நான் சொல்வது போலையே செய். அதைதான் உன்னை வெற்றி அடையும்படி செய்யும். நான் உன்னை வெற்றி அடையும்படியும் செய்வேன். உள்ளத்தில் உறுதியுள்ளவராய், நிதானம் உள்ளவராயும் இருங்கள். உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும், எதிலும் அற்றவராகவும், எப்பொழுதும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருங்கள். ஸ்திரமில்லாதவர்களாகவும் இருப்பு கொள்ளாதவராகவும் நீங்கள் இருக்காதீர்கள். அகத்தில், அதாவது உள்ளத்தில் உறுதியுள்ளவராகவும் நிதானம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். அப்பா நம் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும். எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும், படிக்க முடியும். எதுவும் அவருக்கு ரகசியமாகவோ மறைக்கப்பட்டதோ அல்ல. அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியை போன்று தெட்ட தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும். ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அப்பாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையின்றி தப்ப முடியாது. இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூச்சனையாகவோ பேசக்கூடாது என்றும், தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்பதும் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
நன்றி சொல்ல நீங்கள் அப்பாவிற்கு நன்றி சொல்ல தயாராக இருங்கள். உன்னை தேடி அவரே வந்து கொண்டிருக்கிறார். அவரே வந்து நீ வேண்டியதை தரப்போகிறார். நான் தருவதை நீ பெற்றுக்கொள் என்று உனக்கு கட்டளையாகவும் இடப்போகிறார். அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பாவின் மகிமையை புரிந்து அதன்படி செயல்படுங்கள். அப்பா என்ன சொல்லப் போகிறாரோ என்று கவலைப்படாதே. உனக்கு நல்ல செய்தியை கூறத்தான் அப்பா வந்து கொண்டிருக்கிறார். உன்னை தேடி அவரே விரைவில் வந்து நீ கேட்டதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறார். நீ வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும். நினைத்தது நினைத்ததுபடியே கிடைக்கும். விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஏனென்றால் தருவது யார்? உன்னுடைய அப்பா. உன்னுடைய அப்பா தருவது உன்னுடைய நலனுக்காக மட்டுமே. பிள்ளையின் நலனே முதல் குறிக்கோளாயிருக்கிறார். எல்லாம் நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள். நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு. கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை. கற்பித்து கொண்டே இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை. விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது. விளையும் போது நல்ல உரங்கள் தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது. வளரும்போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம். தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள். தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள். நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார்? நம்முடைய சாயப்பாதானே. நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், நமக்கு தாயாகவும் இருக்கிறார். நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லோரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார். பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார். பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார். அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம். ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை, உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது. அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமைய போகிறது. அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன், சிறப்பாக அமைத்திருக்கிறேன். அதில் நீ சென்று வாழப்போகிறாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள். உனக்கு வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று தசித்து பழகு. அதை நீ கிட்ட வர வைக்காதே. கிட்ட வர வைத்தால் உனக்கு தான் கெடுதல். தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள். தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும், மிக சிறியதாக தெரியும். கிட்டே வரும்போதுதான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும். அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும். அதனால் எல்லாவற்றையுமே தூர இருந்தே பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும். நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே. உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய். உன் வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள்? யார் என்றுதானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும். நான் சொல்வதை கொஞ்சம் நீ சிந்தித்துப்பார். செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி.
ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது. வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள். வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து, உங்கள் மனதிலிருந்து, நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள். பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். விழிகளை திற, உனக்கு ஒளி கிடைக்கும். எழுந்து நடந்து பார், உனக்கு வழி கிடைக்கும். தேடிப்பார், நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும். முயற்சி செய்து பார், உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது. நீ மற்றவர்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திறந்த மனதோடு பேசு. அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே. இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது, மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும். நல்ல விஷயங்களை அமைதியாக செய். வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும். நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டி கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம். உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊர்ந்து கவனி. மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி. இதுபடி நடந்து பார், நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய். அதற்கு நான் பொறுப்பு. என் சொல்படி நட, உனக்கு துணையாக நான் இருப்பேன். இதை கொஞ்சம் சிந்தித்துப்பார். நமக்கென்று எது எழுதியதோ அது கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருந்தால் நன்மையாகவே நடக்கும். தீமையை பற்றி நாம் பேச வேண்டாம். எது நடந்தாலும் அவனுடைய செயல், எது நடந்தாலும் அவருடைய விருப்பம் என்ற போக்கில் நாம் இருந்தால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்துதானே தீரும். அதனால் சிவ சிவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஜபித்து கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் அந்த ஈசனை பார்த்து கொள்வார். தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது. மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா விடுதலை அடைவதுதான். அதுதான் ஞானம். இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் அதற்கு அனைவரும் ஞானம் அடையாமல் இருப்பதே காரணம். அனைத்து விதமான அறியாமையையும் நீக்கிக் கொள்வதே ஞானம். ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது. தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம், வாழலாம். ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மெய்ஞானத்தை அடைவதே. அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை பேச வேண்டும். தர்மத்தை செய்ய வேண்டும். இறைவனை தன்னுள் நாட வேண்டும். புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும். அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை நமக்கு திருப்பி தரும். கவலையே படாதே. உனக்கு நல்லது நடக்க சிவ சிவ என்ற மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்துவிட்டு போ. யார் உன்னை தாழ்த்தினாலும் அந்த இடத்தில் நீ வாழ கற்றுக்கொள். உனக்கு துணையாக எப்போதுமே உன்னுடைய அப்பா ஈசன் நான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய். உனக்கு எல்லாமே நானா என்று நம்ப வேண்டும். நான் தான் என்று நம்ப வேண்டும். நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி எல்லாவற்றையுமே செய். நல்லது உனக்கு நடக்கும். நம் மனிதராக பிறந்த அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும், எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக்கூடாது என்பதும், தன் இஷ்டப்படி பேசுவதும், மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும், இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம். ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும். ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை.
அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம், தருணம், சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம்மால் பயணிக்க முடியும். ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது, அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும். அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள். அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது இன்னும் அதிகமாக வேண்டும் என்று எண்ணுவார்கள். இதை வாங்கி தருகிறேன், அதை வாங்கி தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள். உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது. அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும். அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும். அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய். ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருந்தேன். உனக்கே தெரியாமல். உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது. என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய். உனக்கென்ற சுதந்திரம், உனக்கான கனவு. அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன். வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நீ நிற்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் உன்னை சோதித்து பார்த்தேன். உன்னுடைய அன்பை சோதித்து பார்த்தேன். உன் பக்தியை சோதித்து பார்த்தேன். உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்த்தேன். உன்னுடைய பலம் எது, பலவீனம் எது என்ற விசுவாசத்தையும் நான் சோதித்து பார்த்தேன். உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன். உன் பக்தியின் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். எதற்குமே அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாமே நலம் பெறும். நமக்கென்று எது எழுதியதோ அது கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருந்தால் நன்மையாகவே நடக்கும். தீமையை பற்றி நாம் பேச வேண்டாம். எது நடந்தாலும் அவனுடைய செயல், எது நடந்தாலும் அவருடைய விருப்பம் என்ற போக்கில் நாம் இருந்தால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்துதானே தீரும். அதனால் சிவ சிவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஜபித்து கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் அந்த ஈசனை பார்த்து கொள்வார். தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது. மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா விடுதலை அடைவதுதான். அதுதான் ஞானம். இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு வகையில். அதற்கு அனைவரும் ஞானம் அடையாமல் இருப்பதே காரணம். அனைத்து விதமான அறியாமையையும் நீக்கிக் கொள்வதே ஞானம். ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது. தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம், வாழலாம். ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மெய்ஞானத்தை அடைவதே. அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை பேச வேண்டும். தர்மத்தை செய்ய வேண்டும். இறைவனை தன்னுள் நாட வேண்டும். புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும். அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை நமக்கு திருப்பி தரும். கவலையே படாதே. உனக்கு நல்லது நடக்க சிவ சிவ என்ற மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்துவிட்டு போ. யார் உன்னை தாழ்த்தினாலும் அந்த இடத்தில் நீ வாழ கற்றுக்கொள். உனக்கு துணையாக எப்போதுமே உன்னுடைய அப்பா ஈசன் நான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய். உனக்கு எல்லாமே நானா என்று நம்ப வேண்டும். நான் தான் என்று நம்ப வேண்டும். நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி எல்லாவற்றையுமே செய். நல்லது உனக்கு நடக்கும்.